தமிழ் சினிமாவின் முன்னணி ஹீரோவான தளபதி விஜய் திரைத்துறையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தனது புதிய அரசியல் பயணத்தை தொடங்கி அதிர்ச்சி கொடுத்தார். வினோத் இயக்கத்தில் விஜய் நடித்து முடித்துள்ள ஜனநாயகன் தான் தன்னுடைய கடைசி படம் என்றும் இனி தான் திரைப்படங்களில் நடிக்கப் போவதில்லை என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். அது மட்டுமில்லாமல் தனது பிரைம் டைமில் சினிமா முழுவதுமாக வேண்டாம் என்று தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்து தீவிரமாக அரசியல் செயல்பாட்டில் ஈடுபட்டு வருகிறார். தாவேகா சார்பில் முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டியில் பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது. அந்த மாநாட்டில் விஜயின் பேச்சு பலரின் கவனத்தை ஈர்த்தது. அதன் பிறகு தொடர்ந்து அரசியல் சார்ந்த கூட்டங்களில் பங்கெடுத்து வருகிறார். வரும் 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலுக்காக தீவிர களப்பணியில் இறங்கி வரும் விஜய் தனது 2வது மாநில மாநாட்டை மதுரையில் நடத்த ஏற்பாடுகளை செய்து வருகிறார். அதன்படி இந்த மாதம் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்தநாள் அன்று அந்த மாநாடு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விஜய் இனிமேல் விஜயகாந்தின் படங்களை பயன்படுத்தக்கூடாது என்று பகீர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் எம்ஜிஆரை தனது குருவாக விஜயகாந்த் அறிவித்தது போல விஜய் தனது குருவாக விஜயகாந்தை ஏற்றுக்கொள்ளட்டும், அப்பொழுது மட்டுமே விஜயகாந்தின் புகைப்படங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என கூறி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். விஜயகாந்த் தனி கட்சி ஆரம்பித்து எம்ஜிஆரை போல மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்து அவர் வழியில் பயணத்தை தொடங்கினார். ஆனால் எதிர்பாராத விதமாக உடல் நலக்குறைவு ஏற்பட்டு காலமானார். இந்த நிலையில் விஜய் இனி விஜயகாந்தின் படங்களை பயன்படுத்த புதிய கட்டுப்பாட்டை விதித்துள்ளார் பிரேமலதா. மதுரை மாநாட்டிலும் விஜயகாந்தை பற்றி விஜய் பேசுவதை இப்பொழுதே தடுக்க திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. தேமுதிக கட்சியுடன் விஜய் கூட்டணி வைப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சமீபத்தில் பிரேமலதா திமுக கட்சியுடன் கூட்டணி வைக்க வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் விஜய்க்கு எதிராக இப்பொழுது பேச தொடங்கி உள்ளதாகவும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர்.